ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அதாவது அளவு ப்ளவுஸில் ஆஃப் ஸ்லீவ் தான் இருக்குது. பட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸ் வந்துட்டு 3/4 ஸ்லீவாக கேட்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா, நம்ம லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணுறதுக்காக. நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன அளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துடுங்க. அவங்களுக்கு எந்த அளவு ஸ்லீவ் அளவு எவ்வளோ ஹைட் வந்துட்டு ஸ்லீவ் வேணுமோ அந்த ஹைட்டை வந்து இங்கே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 10.5 இன்ச்சு. தென் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 11 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் கொடுத்த ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிடலாம். ஸோ நம்ம எங்கே வச்சு மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சு ப்ளவுஸை இந்த மாதிரி நீட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிச்சிட்டு இங்கே தான் அளவுகள் மார்க் பண்ணிடுங்க. ஆம் ஹோல் அளவும் மார்க் பண்ணிடுங்க. சீம் அலவன்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்லீவை ரொட்டேட் பண்ணி ஆம் ஹோல் ரவுண்டுமே மெஷர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு அதை கொண்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டோம். தென் இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ ஹைட்டில் கேட்குறாங்களோ அந்த இடத்துல வச்சு அகலம் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டில் அகலமும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இந்த அகலம் வந்துட்டு 5.5 இன்ச் வருது. அஞ்சரை இன்ச் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இதையும் தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இது ரெண்டையும் மார்க் பண்ணிடுங்க. தென் சீம் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவு 1.5 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தென் நம்ம எப்போவும் நார்மல் ஹாஃப் ஸ்லீவுக்கு கட் பண்ணுற மாதிரி தான் குழிவு வந்துட்டு வரைஞ்சிக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் குழிவு ட்ரா பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸோட 3/4 ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெய்லரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நம்ம இப்போ ஈஸியாக 3/4 ஸ்லீவ் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.